வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் டெல்மிகைண்ட் AMH டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெல்மிகைண்ட் AMH டேப்லெட் இதில் 3 வகையான மருந்துகள் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெல்மிசாட்டான் 40 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டெல்மிசாட்டான் ARPன்னு சொல்லுவோம், ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர். இது பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து. மேலும் இதில் அம்லோடிஃபின் 5 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய மருந்து. ஹைப்பர் டென்ஷன் போன்ற பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படும். மேலும் இதில் ஹைட்ரோக்ளோரோதயசைடு 12.5 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைட்ரோக்ளோரோதயசைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்து. அதனால தான் இது டயூரிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மாத்திரையோட மொத்தமான பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அம்லோடிஃபின் மற்றும் டெல்மிசாட்டான் இந்த காம்பினேஷனான மெடிசன் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி இதயத்துக்கு தேவையான அளவு சீரான ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்கும், ஹார்ட்டோட பம்பிங்கை சரி பண்ணி நம்ம எல்லா பாடிக்கும் தேவையான பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரோதயசைடு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷனில் ஏதாவது எக்ஸசிவாக எலக்ட்ரோலைட்ஸ் இருந்துச்சுன்னா அது பிளட் ப்ரெஷர் அதிகம் பண்ணும். மேலும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் அது பிளட் ப்ரெஷர் அதிகம் பண்ணும். அதை தடுத்து யூரினோட அளவு அதிகரித்து அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். அந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட்டை குறைக்கிறதுனால பிளட் ப்ரெஷரும் குறையும். அதனால் இந்த ஹைட்ரோக்ளோரோதயசைடு பார்த்தீங்கன்னா ஒரு டயூரிட்டிக்காக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா இதய நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும், ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு வலி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுது. சரி, இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் யாரும் எடுத்துக்கக்கூடாது. டாக்டர் பாடியை செக் பண்ணி யாருக்கெல்லாம் இந்த மாத்திரை எடுத்துக்க சொல்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் எடுத்துக்கணும். மேலும் சுயமாக யாரும் எடுத்துக்கக்கூடாது. டெய்லி இந்த மாத்திரை எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் சொன்ன அளவுப்படி எடுத்துக்கிட்டே போதும். அதே மாதிரி உணவுக்கு முன்னோ அல்லது பின்னோ மருத்துவர் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கணும். எல்லா மருந்து மாத்திரைக்குமே காமனான சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நமக்கு பாடியை அதை கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணிக்கும். அப்படி இந்த மாத்திரைக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிசினஸ், குமட்டல், வாந்தி, பெரிபெரல் எடிமா, வயிற்றுப்போக்கு, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், மேலும் விர்ச்சுவல் டிஸ்டர்பன்ஸ், பார்வை சம்பந்தமான சில பிரச்சனைகள் இதெல்லாம் காமனாக ஏற்படும். ஆனால் நம்ம பாடி அட்ஜஸ்ட் பண்ணி அதை சரி பண்ணிடும். இதுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் எதுவும் தேவையில்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். இந்த மாத்திரை எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே மருத்துவரோட பரிந்துரைப்படி பயன்படுத்துங்க. மருந்து மாத்திரை வாங்கும் போதே அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். அதனோட எக்ஸ்பிரி டேட்டை கவனமாக படித்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல ஒரு சேஃபான இடத்துல வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.